அனைவருக்கும் வணக்கம். இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்தர்கள் எப்பவுமே எந்த வடிவத்திலாவது உலக மக்களை காப்பாற்ற வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில குருநாதர் மகேந்திர மாமுனியின் பேரருளின் உத்தரவால் சொல்லப்படும் பராபவ வருட ராசி பலன்கள் வரிசையில இன்னைக்கு நாம சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க போறோம். பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நேடியா பலன்களுக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, பல ஜோதிடர்கள் உங்களுக்கு இத சொல்ல தயங்கலாம் அல்லது உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு இல்லாததையும் பொல்லாததையும் பில்டப் பண்ணி சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு உள்ளத உள்ளபடி ரொம்ப நேர்மையா சில விஷயங்களை சொல்லியாகணும். இந்த பராபவ வருஷம் பிறக்கும்போது கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசியிலேயே அதாவது ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இதைவிட மிக முக்கியமான விஷயம், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் ரொம்ப பலமா உட்கார்ந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கார். இது எப்படிப்பட்ட காலகட்டம்னா, அடைமழையில ஒரு குடைய பிடிச்சுக்கிட்டு பத்திரமா நடந்து போற காலகட்டம். மழை பெய்யும், சுத்தி தண்ணி இருக்கும். ஆனா குரு பகவான் குடை மாதிரி நின்னு உங்களை நனையாம காப்பாத்துவார். அதனால நீங்க ரொம்ப அடக்கியும் கவனமாகவும் வாசிக்க வேண்டிய வருஷம் இது. பொருளாதாரம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்க போறேன், கை காசையெல்லாம் போட்டு பெரிய முதலீடு செய்ய போறேன்னு எந்த ஒரு ரிஸ்கான முடிவையும் இந்த வருஷம் எடுக்கவே எடுக்காதீங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் முதல் வெற்றி. அலுவலகத்துல மேலதிகாரிகள் கிட்டயோ சக ஊழியர்கள் கிட்டயோ எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. என் உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஆதங்கம் வரும். ஆனா பொறுமையாயிருங்க. 11ல் இருக்கிற குரு பகவான் பணவரவுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். ஆனா அந்த பணம் உங்க கைக்கு வர்றதுக்குள்ள பல போராட்டங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்க பொறுமைக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சோதனை காலம்னு சொல்லலாம். அஷ்டம சனியால வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் வேலை பளு அதிகரிக்கும். உடம்புல எப்பவும் ஒரு அசதி இருந்துகிட்டே இருக்கும். 7ல ராகு இருக்கிறதால கணவர்கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. குடும்ப ரகசியங்களை வெளியாட்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழியை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கவலையும் இல்லாம இந்த வருஷத்தை ஈஸியா கடந்திடலாம். திருமணமாகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் கல்யாணம் கைகூடுமான்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அதாவது களத்திரஸ்தானத்துல ராகு இருக்கிறதால திருமண வரன்கள் அமைவதில் கொஞ்சம் இழுபறியும் தாமதமும் ஆகத்தான் செய்யும். ஆனா கவலை வேண்டாம். லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையால உங்க ராசியின் 7ஆம் இடத்துல விழுகுது. அதனால ரொம்ப கவனமா ஜாதிக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லபடியா சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் தேடுபவர்களுக்கு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு தான். ரொம்ப நாளா குழந்தை இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற சிம்மராசி தம்பதிகளுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம். 11ல் இருக்கிற குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையால உங்க ராசியின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால இந்த வருஷம் உங்க வீட்ல கண்டிப்பா மழலை சத்தம் கேட்கும். இதுக்காக மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது நல்லபடியா கைமேல் பலன் தரும். மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, 11ல் இருக்கிற குரு பகவான் உங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனா அதே சமயம் அஷ்டம சனியும் ஜென்ம கேதுவும் உங்க கவனத்தை ரொம்பவே சிதறடிக்க பாப்பாங்க. அதனால மொபைல் போன், கேம்ஸ், சோஷியல் மீடியான்னு உங்க நேரத்தை வீணாக்காம படிப்புல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தினா நீங்க எதிர்பார்க்கிற மார்க் உங்களை தேடி வரும். நட்சத்திர பலன்கள். சிம்ம ராசிக்குள்ள மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இவங்களுக்கு தனித்தனியா என்ன பலன்னு இப்ப பார்க்கலாம். மக நட்சத்திர அன்பர்களே, உங்க நட்சத்திரநாதன் கேது பகவான் இப்போ உங்க ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால மனசுக்குள்ள எப்பவும் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பமும் சோர்வும் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். அந்த கோபத்தை குடும்பத்துல காட்டாதீங்க. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எடுங்க. பூர நட்சத்திர அன்பர்களே, உங்க நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான்
அஷ்டம சனி நடந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஆனா தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குறது, கேளிக்கைகளுக்கு செலவு பண்றதையெல்லாம் கண்டிப்பா குறைச்சிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்ல வேலைப்பளு அதிகரிக்கும். உத்திரம் 1ஆம் பாத அன்பர்களே, உங்க நட்சத்திரநாதன் சூரிய பகவான். நீங்க இயற்கையாகவே ரொம்ப நேர்மையானவங்க. ஆனா இந்த வருஷம் உங்க நேர்மைக்கே சோதனை வரலாம். மத்தவங்க பிரச்சனையில நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்றது முற்றிலுமா தவிர்த்திடுங்க. இல்லைனா தேவையில்லாத அவப்பெயர் வந்து சேரும். வேலையில உயர் பதவி தேடி வரும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் 7இல் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதுதான் சரிங்கிற பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே போல நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. ஆரோக்கியம் மற்றும் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்க மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்க ஆரோக்கியத்தை தான். அஷ்டம சனி நடக்கிறதுனால இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. வண்டி ஓட்டும்போது ரொம்ப நிதானம் தேவை. உடம்பு முடியலனா உடனே மருத்துவரை பார்த்திடுங்க. அலட்சியமா இருக்க வேண்டாம். இந்த பராபவ வருஷத்துல அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து நீங்க தப்பிக்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கு. சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ அல்லது காலபைரவர் சந்நிதிக்கோ போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. யாராவது ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கான கவசமா அது மாறும். கும்பராசி அன்பர்களே, நான் சொன்னதை கேட்டு பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். 11இல் இருக்கிற குரு பகவான் உங்களை நிச்சயம் காப்பாத்துவார். விழிப்புணர்வோடு செயல்படுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். சிம்ம ராசியில இருக்கிற உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எச்சரிக்கையா இருக்கட்டும். அடுத்ததா கன்னி ராசிக்கான பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதை தவற விடாம பார்க்க இப்பவே ஸ்ரீ மகேந்திர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. நன்றி, வணக்கம்.